ஆமா நான் வெளியில போறேன், என் தங்கச்சியை போன் பண்ணி வர சொல்லுங்க. ஹலோ குமுதா, உங்க அக்கா வெளியே போதா, நீ கிளம்பி வீட்டுக்கு வந்துரு. ஓகே. நான் என்ன சொல்ல சொன்னேன், நீ என்ன சொல்லிருக்க? நீதானமா சொல்ல சொன்ன வீட்டுக்கு வர சொல்லி. வெளியில கிளம்புறேன், ஏன் கூட வர சொன்னேன், உன் கூட வர சொன்னோம். ஏமாமா சொல்லுமா. பக்கத்து ஊர்ல கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம்னு எல்லாமே வச்சிருக்காங்களா, என்னை கூட்டிட்டு போங்களேன். இதெல்லாம் எனக்கு பிடிக்காம தெரியல, கூட்டிட்டு போங்கப்பா. எனக்கு பிடிக்காமா? அதானே, உனக்கு எப்படி இதெல்லாம் பிடிக்கும்? ஊர் ஊரா போய் பித்தலாட்டம் பண்ணணும்னா நல்லா பிடிக்கும். ஏங்க உங்களுக்கு டோக்கன் கொடுக்குறாங்களா? போயிட்டு வாங்க. எனக்கு பொங்கல் எல்லாம் பிடிக்காதுமா, எனக்கு வந்து பிரியாணி தான் பிடிக்கும். யோ, பொங்கலுக்கு ரேஷன் கடையில டோக்கன் கொடுக்குறாங்களா? போய் வாங்கிட்டு வா. நான் ஏற்கனவே கடுப்புல இருக்கேன், நீ வேற. என்னாச்சு? இந்த வருஷம் பணம்லாம் இல்லையா, வெறும் பொருள் மட்டும்தானா? ஐயோ, அப்ப கோட்டு கோந்தாவா? ஆமா, நீ எதுக்கு இப்ப வச்சு அவர? இல்லமா, அத வச்சு நான் ஒரு பிளான் போட்டேன். போயிட்டு வா. எப்பா, அதான் ரூவா லண்டானே, அப்புறம் நான் போய் என்ன பண்ண போறேன்? நீ போப்பா. இப்ப என்ன பண்ணும்? ரேஷன்ல டோக்கன் கொடுக்குறாங்க, போய் வாங்கிட்டு வரணும், அவ்வளவுதானே? ஆமா, உள்ள இருக்க எடுத்துட்டு போ. கையிலையும் 10 பைசா இல்ல, பையிலையும் 10 பைசா இல்ல, என்ன பண்ணலாம்? நமக்கு வேற உழைக்க தெரியாது, என்ன பண்ணலாம் சொல்லு? டேய் ஜிகாரா மங்காரா, வாடாங்க. பை காலியா இருக்கு, 10 பைசா இல்ல பையில, கை வேற அரிக்குது, வாய் வேற நமங்குது, வயிறு வேற கொட கொட கொடங்குது. பணத்துக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்ல. ஒரு ஐடியா இருக்கு. சொல்லு 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 சொல்லு. என்ன ஐடியா? பொங்கல் வருதுல? ஆமா, பொங்கல் வருது வருது வருது. பொங்கலுக்கு வசூல் பண்ணலாம். சூப்பர்ரா, செம்ம ஐடியாடா. வசூல் வச்சிருவாங்கறியா? ஆமா, நம்மள நம்பி பணம் தருவானாடா? தரல, கேட்டு பாப்போம். அப்படியா? சரிடா, ரைட்டா, ஒரு யூகமா போவோம், என்ன நடக்குதுன்னு தான் பாத்துருவோம். வெரி குட்ரா, வெரி குட்ரா, டோட். ரைட் ரைட். வெரி குட்ரா, வெரி குட்ரா. சரி வாடா போலாம். எங்க போலாம்? ஃபர்ஸ்ட் இங்க இருந்தே ஆரம்பிக்கலாம் வாங்க. இந்த வீட்ல இருந்தே ஆரம்பிங்கற? இந்த வீடு ராசியான வீடுங்கற? சரி பாத்துருவோம் வா. ஆமா, இவ ஒரு அப்பா டக்கராச்சடா, இவ ஆம்பள மாதிரி வரிச்சுக்கிட்டு அடி வருவாளா, தருவாளாடா இவ? கேட்டு பாப்போம் வாங்க. சரிடா 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 சரிடா. இந்தமா ஏமா, வீட்ல யாருமா? ஏமா வரியா இல்லனா உங்க அக்கா ரூம்ல அசைன்மென்ட்மா? யோ, யாரியா நீ? ஏமா 2000 பணத்தை எடுமா. என்ன என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி 2000 பணத்தை கேக்குற? யார் நீ? ஏமா, நீ சிங்காரம் முன்னாடி தானமா? 2000 பணத்தை எடுமா. பொங்கல் விளையாட்டு போட்டிக்கு 2000 வரி வசூல். நான் வீட்டு வரியே கட்டறது இல்ல, இதுல பொங்கல் வரியா? நான் அப்பவே சொன்னேனடா. ஏமா, அதெல்லாம் முடியாது, 2000 பணம் தந்துதான் ஆகணும். பணம் தரியா இல்ல நாங்க 2 பேரும் உங்க கக்கூஸ் ரூம்ல போய் உட்காந்துக்குவோம். இப்ப நீ வெளியே போறியா இல்ல ஜெயிலுக்கு போன என் புருஷனை கூப்பிடவா? அவன் வந்தானா குறவலைய கடிச்சு துப்பி விட்டுருவான். குறவலைய கடிச்சு துப்புவானாடா? யோ, சீக்கிரம் போயிரு, அவனுக்கு கோவம் வந்தா எதை கடிப்பான்னு தெரியாது. Come on baby, let's go on the bullet. Come on daddy, let's go on the bullet. Go daddy, go. Go daddy, go. என்ன ரொம்ப பிடிக்குமா இல்ல நம்ம பையனை உனக்கு ரொம்ப பிடிக்குமா? பையனை தான் பிடிக்கும். கரெக்ட்டா சொல்லு. கரெக்ட்டா தான் சொல்ற, பையனை தான் பிடிக்கும். மறுக்கா சொல்லு. யோ, உன்னையெல்லாம் யாருக்காவது பிடிக்குமா? பையனை தான் பிடிக்கும். பக்கத்து வீட்டு புள்ளைய நம்பி அவனை வீட்டுக்கு போறீல, அந்த புள்ளைய நம்பி என்னை விடுறியா? என்னங்க? சொல்லுமா. எங்க அக்கா பொண்ணுக்கு கல்யாணம் வருது இல்ல, என்ன வாங்கி தரலாம்? ஒரு தங்க மோதிரம் வாங்கி கொடுத்தலாமா? வேணாங்க, ஏதாவது பெருசா சொல்லுங்க. பெருசானா ஒரு MRF டயர், ஒன்னு ஜேசிபி டயர் வாங்கி கொடுத்துருவோமா? வீட்ல அரிசி இல்ல, பருப்பு இல்ல, பால்காரனுக்கு காசு கொடுக்கணும். 10 பைசா வீட்ல இல்ல, இங்க சீனி சிங்காரிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. என்னடி பண்றது, என் சம்பள காசு இந்த கரண்டும் ஒன்னாவே இருக்கு. ஏன் தொட்டா சாக்கடிக்குமா? ரெண்டுமே வீட்ல தங்கறது இல்லடி. இங்க பாருடா, உனக்கு பொங்கல் லீவுக்கு ஹோம்வொர்க் கொடுத்தாங்களா இல்லையா? ஆமாப்பா. ஹோம்வொர்க் கொடுத்தாங்களே, என்ன ஹோம்வொர்க் கொடுத்தாங்க?
1000 ரூபாய் எழுதி சொன்னாங்க. 1 வரைக்குமா இதை எழுதிருக்கியா? ஏண்டா முதல்ல புறா எழுதாத. எல்லாம் எழுதிக்கலாம்ப்பா. அதெல்லாம் பேர் அப்படியே இழிச்சுருவாரு. எழுதுறா போறா. ஓ அந்த ஸ்டூல்ல உட்காந்து எழுது. நான் வரதுக்குள்ள எழுதி முடிச்சிடணும். பா ஏய் இந்தாங்கப்பா. என்னடா அதுக்குள்ள எழுதிட்டியா? என்னடா சொல்ற? 1000 வரைக்கும் அதுக்குள்ள எழுதிட்டியா? என்னடா இது? நீங்க தானப்பா 1000 ரூபாய் எழுதி சொன்னீங்க. நான் தான் 1000 ரூபாய் எழுதிருக்கேன். எங்கம்மா உங்க வீட்டுக்கார ஆளைய காணோம்? அவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியலனாலும் செக்அப் பண்ண கிளம்பிடுவாரு. உடம்பு நல்லா இருந்தா யாராவது பிக்கப் பண்ண கிளம்பிடுவாரு. அம்மா ஓமாவனா நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம். ஏல அப்புறம் என்ன பிளாஸ்டிக் கவரால போய் மாட்டுக்கு உனி புடுங்குற வேலையை பாருல. எப்பா பாரு பொம்பளை புள்ள பேரா சொல்லிட்டு திரியறான் போல. ஏங்க ஏப்பா எங்க சட்டில தான் பொங்கல் வைக்கணுமா? என்ன பண்றதுனே தெரியலங்க. ஜட்டி சட்டி ஜட்டி ஓகே. ஜட்டி இங்கதானே வச்சிருந்தோம். ஜட்டி 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 எங்க போனே ஜட்டி ஜட்டி ஜட்டி. என்ன இதோ இங்க இருக்கு. ஏய் நீ என்ன சொன்ன? சட்டில பொங்கல் வைக்கணும்னு சொன்னேன். அதுக்குதான் சட்டி எடுத்திருக்கேன். ஆமா எனக்கு ஒரு டவுட். இந்த சட்டியில எப்படி பொங்க வைக்கிறது? இப்படி வச்சாலும் இந்த ஓட்டையில விழுந்துரும், இப்படி வச்சாலும் இந்த ஓட்டையில விழுந்துரும். எப்படி இதுல பொங்க வைப்பேன்? ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா? ஆமா. இன்ஸ்பெக்டர் அம்மாவா? ஆமாயா. நான் பாரதி நகர் 3வது தெருவுல இருந்து 7ஆம் நம்பர் வீட்ல இருந்து பேசுறேன். சொல்லு. நான் தான் திருடன் சாரம் பாம்பு. இந்த வீட்டில் வந்து ஒரு 8 பவுன் கழுத்து செயின், ஒரு 4 பவுன் ஒட்டியானம், அப்புறம் ஒரு 5 பவுனுக்கு மோதிரம், அப்புறம் ரொக்கமாக ஒரு 50,000. இதெல்லாம் இந்த வீட்டில் வந்து எடுத்திருக்கேன். வீட்டுக்காரன் நாளைக்கு வந்து அவன் பாட்டு அதிகமாக சொன்னானா நீங்கள் கேஸை எடுத்துடாதீங்க சரியா? எதா இருந்தாலும் பார்த்து பண்ணுங்க சரிங்களா இன்ஸ்பெக்டரம்மா? அவட எடுபட்ட எறும்பு மாட்டு பயலே அது ஏன் கூடுறா? இருடா இன்னும் 5 நிமிஷத்துல நான் வந்துடுறேன். ஐயோ